மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கர்னூல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிக ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பஸ்ல இருக்கவங்க எல்லாம் கருகி ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. அது என்ன காரணத்தினாலன்னு கேட்டீங்கன்னா, அந்த பஸ் அது காவேரி பஸ் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பஸ். ஓகே, அந்த பிரைவேட் பஸ் ஆம்னி பஸ் இருக்கு. அந்த பஸ்ல எல்லாரும் அந்த பஸ் எங்க போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி காலையில ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அப்படி போயிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, பைக்க ரொம்ப ஃபாஸ்டா ஒரு பர்சன் அந்த வண்டியில அந்த பஸ்ல இடிச்சிட்டாங்க. இடிச்சதுல அந்த பைக் ஓட்டிட்டு வந்த பர்சன் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அந்த பைக் உள்ள அந்த பெட்ரோல் டேங்க் இருக்கும் இல்லையா, பஸ்ஸோட அதுல மாட்டிக்கிட்டே ரொம்ப நேரமா அந்த டிரைவர் அதை கவனிக்காம ஓட்டியிருக்காங்க. ஓட்டுறதுனால பாத்தீங்கன்னா அந்த டேங்க்ல இருக்க பெட்ரோல் எரிஞ்சு அப்படியே அந்த பஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ங்கிறதுனால எல்லாரும் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ங்கிறதுனால எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கப்ப சில பேருக்கு என்னன்னே தெரியாம சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தூங்கிட்டு இருந்தாங்க. பாதி பேர் 20க்கும் மேற்பட்டவர்கள் கருகி இறந்து போயிருக்காங்க. மிச்சம் உள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கண்ணாடிய உடைச்சிக்கிட்டு வெளியில அவங்க பிள்ளைங்க அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் காப்பாத்திருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேப்டாப்பை எடுத்து உடைச்சு அதுல குதிச்சு ஜன்னல இருந்து குதிச்செல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப மனதுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. எப்படியெல்லாம் மனித உயிர்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றது, எரிஞ்சு அவளுக்கே தெரியல, தூக்கத்துல இருக்கப்ப அவளுக்கே தெரியாம அந்த இறப்பு நிகழ்ந்திருக்கு பாருங்களேன். இதுல ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் யாருடைய தப்பு, கரெக்ட் இல்ல விதியா, என்ன சொல்றதுன்னே தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரியான பஸ் எல்லாம் இது பண்றப்ப ஒரு எஃப்சி பார்க்கணும், பஸ்ஸுக்கான ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு சென்சார் கூட ஏதோ ஒரு பஸ்ல ஓடி இருக்கு, அந்த அந்த வண்டி அதோடயே போயிட்டு இருக்கு பாருங்களேன். அது அட்லீஸ்ட் அதையாச்சும் தெரிஞ்சுக்கிறது இல்லையா அந்த டிரைவர்ஸ். அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டே போறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம தீபாவளி டைமா இருக்கட்டும், ஃபெஸ்டிவல் டைம், பொங்கலா இருக்கட்டும், வாட் எவர், அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல எல்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆம்னி பஸ்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியாது. அதோடைய ரேட்லாம் பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சிருப்பாங்க. நார்மலான பீப்புள் எல்லாம் பாருங்களேன், எல்லாராலையும் அஃபோர்டபுளா கொடுத்து போக முடியாது. அதனாலதான் நிறைய பேர் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் போறாங்கன்னா கூட 1000 2000 ரூபாய் கொடுத்து எல்லாராலையும் போக முடியுமா சொல்லுங்க. அதுக்காக தான் பிரைவேட் பஸ் கவர்மெண்ட் பஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் எல்லாருடைய உயிரும் அதுல இருக்கு இல்லையா. ஒரு டிரைவர் இருக்காங்க, ஒரு கண்டக்டர் இருக்காங்கன்னா எல்லாருடைய உயிரும் அந்த டிரைவர் கையில தான் இருக்கு. இப்ப யாரும் சும்மாலாம் பஸ்ஸ ஃப்ரீயா போங்கன்னு சொல்லி விடுறது இல்லையா. எல்லாரும் காசு கொடுத்து தானே போறாங்க. ஒரு ஏசி ஸ்லீப்பர்னா எந்த அளவுக்கு அதுல அமௌண்ட் நீங்க வாங்குவீங்க. அப்படி இருக்கப்ப மக்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத யாருக்குமே தெரியறது இல்ல. ஒரு ஒரு அஜாக்கிரதையினால எத்தனை பேருடைய உயிர் இன்னைக்கு போயிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. எத்தனை கவர்மெண்ட் இது பண்ணாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு. நம்மளும் எல்லாரும் வேலையில இருக்கவங்களும் ஒரு பொறுப்பா இருக்கணும். இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்காரு இல்லையா, அந்த வண்டி ஓட்டிட்டு போனவர் பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. அந்த ஒரு வீடியோலயே காமிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி. நீங்க பாருங்களேன், மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். இது நீங்க வீட்டுல தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்னவோ ஒண்ணும், நீங்க வீட்டுல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு என்னவோ பண்ணி தொலைங்க. இந்த மாதிரி ரோட்ல மத்தவங்களுக்கு ஆபத்து தர எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வீட்டுல பேசாம இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எத்தனை ஒயிட் ஷாப்பை வேணாலும் போய் உட்காந்து எத்தனை பாட்டில் வேணாலும் முடிச்சு உங்களுடைய விஷயத்த முடிச்சுக்கோங்க. அடுத்தவங்க எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணி என்ன இதெல்லாம், எத்தனை பேரோட உயிர் பாருங்க. இப்படிதான் வண்டி ஓட்டுறப்பெல்லாம் பாக்கணும். இந்த பசங்க எல்லாம் இந்த 2K கிட்ஸா இருக்கட்டும், இந்த புள்ளியவங்களா இருக்கட்டும், அப்படியே பொம்பளை பிள்ளைங்க கூடங்க அப்படியே பயங்கரமா இப்படி இப்படி நெளிஞ்சு என்ன எங்க போறீங்க எல்லாரும்.
போட்டியில போய் கொடியேத்த போறீங்களா? ஏன் அமைதியா பொறுமையா எல்லாம் போனா ஆகாதா? அவ்வளவு ஃபாஸ்ட், என்னத்துக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்? மிக வேகம், உயிரோட வேகம் ரொம்ப முக்கியமா? என்ன பெருசா சாதிச்சுட்டு போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. சரியா? கொஞ்சம் பார்த்து எல்லாரும் பொறுமையா போங்க. அப்புறம் இந்த வண்டி எல்லாம் வந்து பஸ் எல்லாம் வந்து பாக்குறப்ப ரீசெண்டா எனக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்தி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப 23ஆம் தேதி வந்து நான் ஒரு டிக்கெட் புக் பண்ணி சென்னைக்கு வந்தேங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா டீலர்ஸ் தான். தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியும் தான் நினைக்கிறேன். இதுல நான் இது பொய்யெல்லாம் சொல்லல, அதுக்காக தான் இதை ப்ரூஃப் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து திருச்சி டு கிளாம்பாக்கம் அந்த ரூட் பஸ் தான். சரி முன்னாடியே புக் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சா பாத்தீங்கன்னா பஸ் வந்துட்டு பயங்கர மழை வேற, செம்ம ரெயின். அப்படியே என்ன சொல்றது, அந்த மழையோட பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பஸ் வந்து ரொம்ப நேரம். இப்ப வேற திருச்சியில வந்து பஞ்சப்பூர்ங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த பஸ் ஸ்டாப்ப வந்து வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப தூரம் அது போக வேண்டியதா இருக்கு. அதுல போய் அங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இது பண்றதுக்குள்ள பாதி பொழுது போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து 4473 அப்படிங்கிறது இந்த பஸ்ஸோடைய நம்பர். சரிங்களா? ஆனா அங்க போய் வந்து அந்த டிக்கெட் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து போய் கேட்டா, இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டா இந்த பஸ் வந்து 11:30க்கு வரும், 4473ங்கிறது இல்ல, அந்த பஸ் நம்பரே இதுல கிடையாது, 4093 அப்படிங்கிற ஒரு பஸ் தான் இருந்தது. கேட்டுக்கோங்க, அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். சரியா? அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸுக்கு தான் அதுக்கான அமௌண்ட் தான் கொடுத்து இதை புக் பண்ணி கொடுப்பேன். அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அவர்கிட்ட கேக்குறப்ப ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு அந்த சார் கிட்ட கேக்குறப்ப இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ரொம்ப நேரம் குத்துறாங்க, அவங்களுக்கே தெரியல. திருப்பி எகைன் வந்து இன்னொருத்தட்ட போய் கேட்கணும். ஹால்ல வேற சுருக்கு வேற இருந்ததா, என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொருத்தட்ட போய் கேட்டா இன்னொருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா அந்த பஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சு போனா 4039 அந்த பஸ் வந்து இருந்தது. அது பாத்தீங்கன்னா டப்பா பஸ்ஸுங்க. உலகத்துல வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அந்த பஸ்ல தான் வந்து அந்த மாதிரியான பஸ் தான் வந்துட்டு எங்க ஊர்ல எல்லாம் போகும். எப்படின்னா மாட்டு வண்டி கூட நல்லா ஓடும், அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். எப்ப 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கதையை சொல்றேன். அதே பஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நான் வந்து பாத்துருக்கேன். சரியா? அந்த பஸ்ல ஒரு 6-7 மணி நேரம் டிராவல் பண்ணி எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்க, அவ்வளவு மோசமா இருந்தது. ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. மழை பெஞ்சா அது தண்ணி அப்படியே அந்த இதுல இருந்து ஒழுகுது. உடனே வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான கண்டிஷன்ல பஸ்ஸை பார்த்தா நாத்தம் வேற அடிக்குது. அப்படியே கீழே எல்லாம் தண்ணி. நம்ம ஊர்ல எல்லாம் டவுன் பஸ் நிறைய பேர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல டவுன் பஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும், அந்த மாதிரி டவுன் பஸ். அதை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. சரின்னு சொல்லிட்டு வேற வழியிலேயே உட்காந்து எல்லாருமே ரொம்ப வயசானவங்க, குழந்தை வச்சுக்கவங்க எல்லாமே ஏறினாங்க. சின்ன பசங்க எல்லாம், மிடில் ஏஜ்ல இருக்க பசங்க எல்லாம் கூட ஏறினாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாருமே, என்ன டீலர்ஸ் அல்ட்ரா டீலர்ஸ் பஸ் சொன்னீங்க, இந்த பஸ்ஸை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் எல்லாருமே வந்து சண்டை போட போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கிட்ட இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட போனோம்னா அவங்க வந்து கேட்டோம்னா அவங்க என்ன கண்ட்ராக்டர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க, நீங்க யார்கிட்ட புக் பண்ணீங்களோ அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, நான் எங்க கிட்டயா காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இப்படி ஒரு என்ன சொல்றது இரரெஸ்பான்சிபிளா ஒரு பதில் வந்து அவர் வந்து சொன்னாரு. அப்புறம் வந்து திருப்பி எகைன் வந்துட்டு அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க இல்லையா, செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி, அவங்க கிட்ட வந்து போய் கேக்குறப்ப வேற இந்த பஸ் தான் கிளாம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு, அதனால எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுல வந்து போயிக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேற வழி இல்ல, இந்த பஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இத வந்து கேட்டவங்க எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும்? மழை அவ்வளவு கொட்டுது, அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு மழை. அது நைட் டைம்ல என்ன வேணாலும் ஆகலாம். ஒரு அட்லீஸ்ட் வந்து 1 hour 1/2 hourனா கூட ஏதோ மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். சரியா? அது இல்லாம அவங்க 7 மணி நேரம் டிராவல் பண்ணி போறது, எல்லாம் டிராபிக்கா இருக்கும். மழை திடீர்னு பெஞ்சிச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? சரி, காசு வாங்குறப்ப அல்ட்ரா டீலக்ஸ்க்கு தானே வாங்குறீங்க. அப்படி இருக்கப்ப ஓட்ட பஸ்ஸா புடிச்சு இது பண்ணீங்கன்னா அப்ப எங்க சேஃப்டி எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு பஸ் அப்ப வந்து மக்கள் வந்து எதா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக இதை சகிச்சுட்டு போகணுங்கிறது தானே உங்களுடைய இது. அவங்க சொன்னது அப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பஸ் வந்து அந்த இடத்துல இருந்து இந்த பஸ் தான் நீங்க விடுறீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுது இல்லையா?
அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் வந்து இத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து புக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த பஸ் தானே நீங்க அனுப்பணும். அதை விட்டுட்டு ஓட்டர் பஸ் வந்து அனுப்புனா என்ன ஒரு நியாயம்? இப்ப காசு வாங்குறப்ப வந்து கம்மியா வாங்குறீங்களா? இல்லையா? சரி, அப்படியே உங்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த டைம்ல அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் வந்துட்டு மேற்கூரை வந்து இது பண்றதுக்காக போயிருக்குதான், அதனால இந்த பஸ் அனுப்புறாங்க. சரி, ஊர்ல வேற பஸ்ஸே கிடையாது. யூஸ்வலா ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஓடுற பஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, அந்த எல்இடி லைட் வச்சு போகும்ல, அந்த பஸ் எல்லாம் கூட அனுப்பி வைப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் அந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல மாத்தி விடலாம்ல. ஏன் நாட்டுல பஸ்ஸே இல்லையா தமிழ்நாட்டுல? இந்த மாதிரி எவ்வளவு பஸ் போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஓட்ட பஸ் அல்ட்ரா டீலக்ஸ் சொல்லி எப்படி மனசாட்சியே இல்லாம அந்த பஸ்ல போய் உட்கார சொல்லி அதுல வந்து வர சொல்றீங்க? எப்படி உங்களுக்கு எல்லாம் நியாயமா இல்லையா? கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா யாருங்க பொறுப்பாக்க முடியும்? இப்ப இந்த பஸ் காவேரி டிராவல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் எரிஞ்சிச்சு பாத்தீங்களா ஹைதராபாத்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா யாருக்கு எங்க குடும்பத்துக்கு எல்லாம் நீங்க வந்து பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருப்பீங்க, ஒரு உயிர் வந்திருக்குமா? என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோட நடந்துக்கோங்க. ஓட்ட பஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் வந்து கத்தி கத்தி பார்த்தாங்க. கரெக்டா 11:30 ஆன உடனே பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கண்டக்டரும் டிரைவரும் அவங்க இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த 30 பேரும், சரிங்களா? அப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பஸ் வேற வழி இல்ல, ஆப்ஷன் இல்ல, வேற எந்த பஸ்ஸுமே போக முடியாது. அடுத்த நாள் ஆபீஸ் போகணும், கஷ்டமோ நஷ்டமோ போய் ஆபீஸ் வேலை பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க, வேற ஆப்ஷனே இல்லாம. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேக்குறீங்களா? நான் நேரா அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போனேன். போயிட்டு, சார் இங்க பாருங்க, நீங்க வாட்டுக்கு இப்படி எல்லாம் இது பண்ணீங்கன்னா காலையில எல்லாம் எனக்குலாம் சுடு பிடிச்சிட்டு இப்பெல்லாம் என்னால அந்த பஸ்ல போக முடியாது. நீங்க வந்து என்ன வந்து வேற ஏதாச்சும் மஞ்சள் பஸ் ஏதாச்சும் ஏற்றி விடுங்க, இல்லைன்னா நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆச்சுன்னா அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் தண்டமா கொடுக்க வேண்டியது வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அப்ப உங்க வேலைக்குலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அதனால என்ன பண்றீங்க, பத்திரமா வந்து ஒரு பஸ்ல இப்ப வந்து நீங்க தான் புடிச்சு ஏத்தி விடணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த இன்ஸ்பெக்டர், அப்புறம் நான் கேட்டேன், உங்க பொண்ணு உங்க மனைவி எல்லாம் இந்த மாதிரி வந்து கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா இப்படிதான் அந்த பஸ்ஸை ஏத்தி வைப்பீங்களா நீங்க அப்படின்னு கேட்ட உடனே கொஞ்சம் மனசாட்சி உள்ளவங்களா இருந்தாங்க அவங்க எல்லாம். உடனே அந்த சார் எல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு பாவம், ஒரு எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த கண் குறையெல்லாம் வேற இருந்தது. அவங்களெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி கேள்வியா கேட்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் நானே, எனக்கே தெரியுது. உடனே வந்து எல்லா பஸ்ஸையும் அங்கங்க போய் நின்று இது பண்ணாங்க. இந்த பொண்ணு தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு யாராச்சும் ஏத்திட்டு போகல, இல்லைன்னா குடும்பப்படுத்தி எடுத்துட்டு போல, இப்ப என்னமா குடும்பம் அப்பயே நம்ம கூட ஏன் தொலை அப்படின்னு சொல்லி எப்படியும் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எனக்கு என்ன, நான் தொல்லை தாங்க முடியல, இப்படி பாடா படுத்திட்டியே என்ன அப்படின்னு சொல்லி அவரு என்னவோ புலம்புறாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சார் நான் கேட்டேன், சார் நாங்க காசு கொடுக்குறோம், நாங்க அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ல போகணும்னு நினைச்சு அந்த பஸ்ஸுக்கு புக் பண்றோம். ஆக்சுவலா நாங்க தான் டென்ஷன் ஆகணும், நான் தான் டென்ஷன் ஆகணும், நீங்க எதுக்காக என்ன திட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, நமக்கு நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம பத்திரமா ஒரு இடத்துல இருக்கணும், பத்திரமா வந்து சேரணும் இல்லையா? அதுக்காக சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு, அடுத்த நாள் ஆபீஸ் வரணும். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்க உண்டாக்குறீங்க. ஒரு வேலை பஸ் ஒழுங்கா வச்சுக்க முடியல, என்ன இது உங்களுக்கு பிரச்சனை? பஸ்ல எல்லாரும் வந்து தர்மத்துக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க. இப்ப நான் இருக்கேன்னா இல்ல தர்மத்துக்காக கூட்டிட்டு போறீங்க, இல்ல இது பொம்பளை பிள்ளை பாவம்ப்பா அப்படின்னு, இல்ல வேற யாராச்சும் இருக்காங்க குழந்தைய வச்சிருக்கவங்க எல்லாம் பாவம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க 1 ரூபாய் காசு இல்லாம ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்கல்ல, கவர்மெண்டே இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இருக்கட்டும், இல்லதானே? அந்த 10 ரூபாய் கூட டிரான்சாக்சன் ஃபீஸ், ஜிபே யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் அதுல கூட புடிச்சுக்கிறீங்க. ரீஃபண்ட் பண்ணா கூட 80 ரூபாய் 90 ரூபாய் ஆட்டையை போட்டுறீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி என்னவோ தர்மத்துக்கு இருக்கிற மாதிரி இதேதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து வெளியில இருந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கிறதுனால நீங்க கார்ல போய்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்ப அடுத்தவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? எப்ப பார்த்தாலும் இதேதான் பஸ். தெரியும்ல, இப்ப தீபாவளி பொங்கல்னா இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப என்ன பஸ் கிளாம்பாக்கத்துல நான் அனுப்புறப்பவே செக் பண்ணி அனுப்ப மாட்டீங்களா? ஒரு எதுக்கு அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாருமே, இந்த பஸ் தான்ப்பா, இந்த நம்பர் தான்ப்பா இதுக்கு அனுப்பணும், இந்த பஸ் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு அத்தனை பேர் இருக்கீங்கல்ல கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதுக்கு, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ல.
அப்ப வந்து என்ன பண்ணணும், இந்த பஸ் இந்த டயத்துக்கு அனுப்பணும். ஓட்ட பஸ் அனுப்ப தெரியுது இல்ல, அப்ப நார்மல் பஸ் அனுப்ப தெரியாத உங்களுக்கு. அப்ப வந்து 30 பேரோட உயிரோட உங்களுக்கு ஓட்ட பஸ் வச்சு காசு சம்பாதிக்கணுங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா தெரியுதா உங்களுக்குலாம்? இதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. நான் இப்போ இவங்களெல்லாம் என்ன சீக்கிரம் இந்த உலகம் அழிஞ்சுடணுங்க. புது உலகம் தயவு செஞ்சு பிறக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளா வேண்டிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட எல்லாம். இந்த மனிதர்கள்ட்ட எல்லாம் எப்படி வாழ போறோம்னு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. நன்றி மக்களே.